மூக்கு, அன்னம் ஆகியவற்றை வெவ்வேறு எழுத்தொலி பிறக்க தொழிற்படும் கருவிகளாக கொள்ள வேண்டும். தற்கால ஒளியியலார் ஒளி உறுப்புகளில் ஒலி எழ காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை காற்றறைகள் என்றும், ஒலி எழ துணை செய்யும் உறுப்புகளை ஒலி எழுப்பிகள் என்றும் இரு கூறுபடுத்துவது தொல்காப்பியர் பாகுபாட்டிற்கு இயைய அமைந்திருக்கின்றது. எழுத்துக்கள் பற்றிய அறிஞர்கள் கருத்து. உரையாசிரியர்கள் கருதுவது போன்று உவமையாகுபவராய் கூறுதல் பொருத்தமின்று என்றும், மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு எவ்வகையிலும் தாழ்ந்தனவல்ல என்றும், உயிரை போன்றே மெய்யும் தனித்து இயங்கும் ஆற்றல் உரைமையாற்றான் தொல்காப்பியர் மெய்கட்கு பிறப்பிடமும் முயற்சியும் கூறுவாராயினர் என்றும் அறிஞர் கூறுவர். தமிழ் ஒலியன்களின் அவ் ஐ என்ற இரண்டினையும் இரண்டு உயிர் அ இ ஆ உ அல்லது உயிரும் மெய்யும் ஐ அவ் ஆகியவற்றின் கூட்டு ஒலிகள் என கருதி நீக்கிவிட்டு ஏனைய 10 ஒலியன்களே தொல்காப்பியருக்கு மிக முந்தைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று அறிஞர் தே.பொ. மீ. கருதுவார். இவற்றுள்ளும் அவுகாரத்தை பற்றி மாறுபட்ட எண்ணங்கள் அறிஞரிடையே இருந்தன. வடமொழியை பின்பற்றியே தமிழில் அவுகாரம் வந்ததென கால்டுவெல் கூறுவர். அவ்வை, பௌவம், கவுதல் போன்ற பல தூய தமிழ் சொற்கள் வழங்கியமையின் அக்கருத்தை ஏற்க மறுப்பார் டாக்டர் இலக்குவனார். டாக்டர் பி.எஸ்.எஸ். சாஸ்திரியும் கால்டுவெல் கூற்றினை மறுத்து வடமொழியில் அவ் ஒரு காலத்தில் ஆ உ எனவே வழங்கி வந்தது, பின்னர் அ உ ஆகி தற்பொழுது தமிழை பின்பற்றித்தான் ஆ உ என வழங்குகிறது என கூறுவர். மொழி முதல் இடை கடை எழுத்துக்கள். தொல்காப்பியத்தில் மொழிக்கு முதலிடை கடை வரும் எழுத்துக்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதலாக தமிழின் எல்லா உயிரெழுத்துக்களும் இடம்பெறும் என்றும், மெய்யெழுத்துக்கள் உயிரோடு கூடித்தான் நிற்கும் என்றும் தொல்காப்பியர் மொழிமரபு 59 பன்னீர் உயிரும் மொழி முதலாகும் என்னும் நூற்பாவிலும், மொழிமரபு 60 உயிர்மை அல்லன மொழி முதலாகா என்னும் நூற்பாவின் மூலமும் விளக்குகிறார். தொல்காப்பியத்தில் மொழி முதல் நிற்கும் எழுத்துக்கள் இங்கு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளன. மொழி இறுதி எழுத்துக்கள். அவ் தவிர ஏனைய உயிரெழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்களாக தொல்காப்பியர் குறிப்பர் என்று டாக்டர் இன்னாசி கூறியுள்ளார். உயிர் அவ் எஞ்சிய இறுதியாகும். தொல்காப்பியம் மொழிமரபு 69. சில உயிர்கள் சில மெய்களோடு மட்டுமே கூடியும் சில மொழிகளுக்கு மட்டுமே உரித்தாயும் மொழி இறுதியாக வரும் என்பதனை கா வா ஓடியின் அவ்வுமாகும். ககர வகரங்களோடு அவுகாரம் சேரும் இறுதியாகும் என்பதாகும். சான்று கவ் வவ் என வரும். ஏ ஏ என வரும் உயிர் மெய்யீராகா. ஏ என்ற உயிரெழுத்து தானே ஈராவதென்று மெய்யோடு கூடி ஈராகாது என்று மொழிமரபு 71 நூற்பாவில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வும் அற்று நவ்வளங்கடையே. ஒகரமும் தானே நின்று ஈராகும். நகர மெய்யோடு கூடி ஈராவதென்று மெய்யோடு இயைந்து ஈராகாது. சான்று நவ். ஏ ஓ எனும் உயிர் ஞகாரத்தில்லை. ஏ ஓ என்று சொல்லப்படும் உயிர் தாமே நின்றும் பிற மெய்களோடு நின்றும் ஈராவதன்றி ஞகாரத்தோடு ஈராவதில்லை. ஊகாரம் நா வா ஓடு நவிலா. ஊகர ஊகாரங்கள் தாமே நின்றும் பிற மெய்களோடு நின்றும் பயில்வதன்றி நகர வகரங்களோடு பயிலா. உச்சகாரம் இருமொழி குறித்து. சான்று உசு முசு என வரும். உப்பகாரம் ஒன்றென மொழிப இருவகை நிலையும் பொருட்டாகுமே. உகரத்தோடு கூடிய பகரம் ஒரு மொழிக்கு ஈராகும் என்று சொல்லுவர். அதுதான் தன்வினை பிறவினை என்னும் இரண்டிடத்தும் நிலை பெறும் பொருண்மைத்தாகும். சான்று தபு என வரும். இது படுத்து சொல்ல நீ சா என தன்வினையாம், எடுத்து சொல்ல நீ ஒன்றனை சாவி பி என பிறவினையாம் ஆகிய நூற்பாக்களில் தொல்காப்பியர் மொழி இறுதி எழுத்துக்களை காட்டுவார் என்று டாக்டர் இன்னாசி கூறியுள்ளார். அ11 புள்ளி இறுதி. இவரே இறுதி மெய்களாக ஆகிய 11 தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் என்று கூறியுள்ளார். சான்று உறும் மண் பொருள் திரும் பண் வேய் வேர் வேல் தெவ் வீல் வேல் என வரும். உச்சகாரமோடு நகாரம் சிவனும். உகரத்தோடு கூடிய சகாரத்தோடு நகாரம் பொருந்தி அது இருமொழிக்கு ஈராயவாறு போல தானும் இருமொழிக்கு ஈராகும். சான்று பொருந்த் வெறுந் என வரும். உப்பகாரமோடு ஞகாரையும் அற்றே
அப்பொருள் இரட்டாதிவனையான மொழிமரபு என்பது. உகரத்தோடு கூடிய பகரத்தோடு ஞகாரமும் அத்தன்மைத்தால் ஒரு மொழிக்கு ஈராவது போல் இங்கு அதன் பொருள் அவ்வுப்பகாரம் போல இருபொருள் படாது. சான்று உறும் என வரும். வகரக்கிளவி நான்மொழி ஈற்றது. வகரமாகிய எழுத்து 4 மொழிவற்கு ஈராகும். அவை அவ் யு உ தெவ் என வரும். தெலுங்கில் மொழி முதல் எழுத்துக்கள். தெலுங்கில் மொழி முதல் ஆகா எழுத்துக்கள் என்று கூறியுள்ள யகர உ உ ஓ ஓக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் மொழி முதலில் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழில் வரி வடிவம் ஒன்றாகவும் உச்சரிக்கப்படும் விதம் வேறாகவும் அமைந்துள்ளது. ஆனால் தெலுங்கில் உச்சரிப்பதற்கு தகுந்தாற்போல் எழுத்துக்கள் இருப்பதினால் அனைத்து எழுத்துக்களும் மொழி முதலாகும் என்று கூறப்படுகின்றது. தெலுங்கில் மொழியிடை எழுத்துக்கள். வடமொழி நிகரற்ற தெலுங்கு சொற்களில் வல்லின மெல்லினங்களுக்கு முன்னதாகவே வட்டம் காணப்படுகிறது. தெலுங்கு இலக்கணங்களில் சொற்களின் இடையில் பயன்படுத்தப்படும் மெல்லின எழுத்துக்களை முழுவட்ட குறிப்பாக பயன்படுத்துவது முறையாகும். யகரம் மொழி இடையில் வரும். சான்று ஹரி கூட்டல் அதடு ஹரியதடு. தெலுங்கில் மொழி முதலாக எழுத்துக்கள். யகரமும் உ உ ஓ ஓக்களும் தெலுங்கு சொற்களில் மொழி முதலில் வராது. தூய தெலுங்கு மொழிக்கு முதலாக யகரம் அல்லது உ உ ஓ ஓ என்பவை வராது. சான்று எதடு எக்கட ஊரு ஒக்கட்டி என்று எழுதாமல் ஏவடு எக்கட ஊரு ஒக்கட்டி என்று எழுத வேண்டும். தமிழில் தமிழ் ஒளிமரபு. ஒவ்வொரு மொழிக்கும் ஒலியன்களின் தனித்தனி வரையறைகள் உண்டு என்று மார்ட்டின் ஜோஸ் கூறுகிறார். எழுத்துக்களை தமிழில் நெடுங்கணக்கு என வழங்குவர். நெடுங்கணக்கு எனில் நெடுங்காலமாக பயின்று வரும் எழுத்து வரிசை என பொருள் தரும். கணக்கு என்பதன் பகுதியாகிய கண் என்பதற்கு கருதுதல் என பொருள் கொண்டு எண்ணி செய்த வரிசையே நெடுங்கணக்கு என ராமசுப்பிரமணிய நாவலர் கூறுவார். எழுத்து எழுதப்படுதலின் எழுத்தே என்று தமிழில் பிற்கால இலக்கணங்கள் கூறுகின்றன. அது பிழை. தொல்காப்பியம் ஒலி எழுத்திற்கும் வரி எழுத்திற்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக உணர்ந்து கூறுகிறது. எழுப்புதல். எழுப்புதலால் ஒலி தோன்றும். எழுப்புவதும் எழுதுவதும். எழுத்திற்கு இருவகை நிலைகள் உள்ளன. அவை ஒன்று ஒலி, மற்றொன்று வரி. எழுத்தின் ஒலியை ஒலி உருவம் எனவும் எழுத்தின் வரியை வரி வடிவம் எனவும் கூறலாம். உரு கண்ணால் பார்க்க இயலாதது, வடிவு கண்ணால் பார்க்க இயல்வது. ஒலி எழுப்பப்படுவது, வரி எழுதப்படுவது. எழுப்பப்படும் ஒலியும் எழுதப்படும் வரியும் ஆகிய இரண்டையும் எழுத்து எனவே தொல்காப்பியர் வழங்குவர். நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதுதல் என்மனார் புலவர் என்னும் எழுத்ததிகாரம் 6வது நூற்பாவளி தொல்காப்பியர் கூறும் அளவடை இலக்கணம் இவ்வுண்மையை வலியுறுத்துகின்றது. எழுத்தொலியை நீட்ட வேண்டிய தேவை ஏற்படுமாயின் எவ்வளவு நீட்ட வேண்டுமோ அவ்வளவு மாத்திரையுடைய குரல்களை கூட்டி எழுதுதல் வேண்டும் என்பது அளவடையின் இலக்கணம். இன்று எழுதுதல் என்னும் சொல் ஒலி எழுப்புதல் எழுதுதல் என்னும் இரு பொருள்களையும் உணர்த்தும் என்று தோன்றுகிறது. உயிரளவடையை ஒலிக்கும் பொழுது தேவையான அளவுடைய குரல் ஒலிகளை கூட்டி ஒலிக்க வேண்டும். உயிரளவடையை வரி வடிவில் எழுதும் பொழுது தேவையான அளவுடைய குரில் வடிவங்களை கூட்டி எழுத வேண்டும். எனவே எழுத்து என்பது எழுப்பப்படும் ஒலி உருவையும் எழுதப்படும் வரி வடிவையும் ஒருங்கு குறிப்பதாயிற்று. எழுத்துக்களின் புதுமுறை. தமிழ் நெடுங்கணக்கில் 247 எழுத்துக்கள் ஒலி வடிவில் இருந்தாலும் வரி வடிவில் உயிர் ஆ முதல் ஓ வரை 11, மெய் இக் முதல் இன் வரை 18, அகர உயிர்மெய் கா முதல் நா 18. தொல்காப்பியம் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி விரிவாக குறிப்பிட்டுள்ளது போல் பால வியாக்கரணம் குறிப்பிடவில்லை என்பதும், மொழி முதலிடை கடை வரும் எழுத்துக்கள் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது, மாறாக பால வியாக்கரணம் மொழி முதல் ஆகா எழுத்துக்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளது என்பதும் சுட்டி கூறத்தக்கது. நன்றி. நல்ல முயற்சி. ஏன்னா திராவிட மொழிகளில் தமிழ் இலக்கணம் தெலுங்கு இலக்கணம் இரண்டையும் எடுத்துக்கொண்டு ஒப்பாய்